வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இன் யூகே, அதாவது ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பண்ணி நம்ம யூகே கண்ட்ரிக்குள்ளே வரணும்னா என்னென்ன ரூல்ஸ் கவர்மெண்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க கோவிட் சுச்சுவேஷனில் ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பண்ணணும்னா எல்லா கவர்மெண்ட்டும் சரி எல்லா ஏர்லைன்ஸுமே ஒரு நார்ம்ஸ் வச்சுருக்காங்க. அதாவது 72 ஹார்ஸ் நம்ம போர்டிங் டைமுக்கு முன்னாடி ஒரு பிசிஆர் கோவிட் டெஸ்ட் எடுக்கணும். அது நெகட்டிவாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ட்ராவல் பண்ண முடியும். இது எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ யூகேக்குள்ளே என்ட்ரு ஆகணும்னா வேக்சினேஷன் போட்டவங்க தான் வர முடியுமா, வேக்சினேஷன் போடாதவங்களோட நிலைமை என்ன? அதே மாதிரி இப்போ யூகே கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா க்ரீன் லிஸ்ட் கண்ட்ரீஸ், ஆம்பர் லிஸ்ட் கண்ட்ரீஸ் அண்ட் ரெட் லிஸ்ட் கண்ட்ரீஸ்னு பிரித்து வச்சுருக்காங்க. அந்த 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஸோ நம்ம எந்த கண்ட்ரிலேருந்து ட்ராவல் பண்ணி வரோம், நம்ம எந்த கேட்டகரியில் ஃபிட் ஆகும், ஸோ அந்த கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி இங்கே ரூல்ஸ் டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ரூல்ஸ் என்னென்ன, எப்படி அந்த கண்ட்ரிஸ் எல்லாம் பிரிச்சிருக்காங்க கேட்டகரி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வெல்கம் டு A4E சேனல். என் பேர் அசோக் ராஜ். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேக்சினேஷன் போட்டவங்க மட்டும்தான் யூகேக்குள்ளே என்ட்ரு ஆக முடியுமா அப்படிங்கிற கேள்வி பார்த்தீங்கன்னா அதுக்கு டைரெக்டாக நம்ம எஸ்ஆர் நோன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கவர்மெண்ட் இப்போதைக்கு ஆஸ் ஆன் டேட் ஒரு ஃபிக்ஸட் நார்ம்ஸ், அதாவது வேக்சினேஷன் போட்டவங்க மட்டும்தான் கண்ட்ரிக்குள்ளே என்ட்ரு ஆகணும், வேக்சினேஷன் போடாதவங்க உள்ள என்ட்ரு ஆகக்கூடாது அப்படின்னு எதுவும் டிஃபைன் பண்ணல. ஆனால் நம்ம உள்ள ட்ராவல் பண்ணுறது என்ன டைப் ஆஃப் விசா அதை பொறுத்து இருக்குது. அதாவது நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் பெர்மிட்டோ இல்லை பிஸ்னஸ் விசா பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன் மூலிமா அப்ளை பண்ணியிருப்போம். ஸோ அந்த விசா நார்மலாக அப்ரூவ் ஆயிரும் இன்ஸ்பைட் ஆஃப் நம்ம என்ன வேக்சினேஷன் ஸ்டேட்டஸ், அதாவது வேக்சினேஷன் போட்டிருந்தாலும் சரி போடாட்டியும் சரி அந்த விசாஸ் அப்ரூவ் ஆயிரும். பட் இண்டிவிஜுவலாக நம்ம ஒரு ட்ராவல் விசா, டூரிஸ்ட் விசா அப்ளை பண்ணுறோன்னா அந்த டூரிஸ்ட் விசாவில் ப்ரியாரிட்டைஸ் யாருக்கு பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேக்சினேஷன் போட்டவங்களுக்கு தான் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ நார்மலாக அதாவது அது மீன் என்னன்னா டூரிஸ்ட் விசா அப்ளை பண்ணுறவங்க வேக்சினேஷன் போடலைன்னா அவங்க விசா ஃபுல்லாக ரிஜெக்ட் ஆகுங்கிறது கிடையாது. பட் அக்கார்டிங் டு த வால்யூம், எவ்வளோ நம்பர் ஆஃப் விசா அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு, சில டூரிஸ்ட் விசாஸ் நம்ம அப்ரூவ் பண்ணக்கூடாது, ரிஜெக்ட் பண்ணணுங்கிற கேட்டகரி மாதிரி வச்சுருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வேக்சின் போட்டவங்களுக்கு தான், அவங்களுக்கு தான் விசா அப்ரூவ் ஆகும். வேக்சின் போடாதவங்களோட விசா அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா லீஸ்ட் ப்ரியாரிட்டியில் போகும். அப்படி போகும்போது டிக்ளைன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆஸ் ஆன் டேட் பார்த்தீங்கன்னா வேக்சினேஷன் ஸ்டேட்டஸ் பற்றி டிஃபைன் பண்ணது கவர்மெண்ட் இப்படி தான், டைரெக்டாக எஸ்ஆர் நோன்னு எதுவுமே டிஃபைன் பண்ணல. செகண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே யூகே கவர்மெண்ட் ஏற்கனவே நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் 3 லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரீஸாக பிரிச்சிருக்காங்க. அதாவது கோவிட் சிச்சுவேஷன் இப்போ கரண்ட்டாக எந்தெந்த கண்ட்ரீஸில் எப்படி இருக்குது, அதாவது டெய்லி கேசஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, அந்த ஸ்ட்ரெயின் எப்படி இருக்குது, அந்தளோட ரிப்போர்ட்டை வச்சு தான் இங்கே லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரீஸ் பிரிச்சிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் லிஸ்ட் கண்ட்ரீஸ். க்ரீன் லிஸ்ட் கண்ட்ரீஸ்னா கோவிட் இருக்கலே கண்ட்ரோல் ஆகிட்டு இல்லை நோ கோவிட் சுச்சுவேஷனில் இருக்கிற கண்ட்ரீஸ் தான் க்ரீன் லிஸ்ட்டில் இருக்குது. ரொம்ப மினிமமாக கேசஸ் அண்ட் நோ கோவிட். இதுவே செகண்ட் கேட்டகரி ஆம்பர் லிஸ்ட் கண்ட்ரீஸ். ஸோ ஆம்பர் லிஸ்ட் கண்ட்ரி பார்த்தீங்கன்னா கோவிட் கேசஸ் மைல்டாக இருக்கிற கண்ட்ரீஸும் கிராஜுவலாக ஏறிட்டு இருக்கிறது, இல்லை ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வச்சிருக்க கண்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலில் இருக்காங்க, பட் இருந்தாலும் கேசஸ் ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆம்பர் லிஸ்ட்டில் இருக்குது. தேர்டு பார்த்தீங்கன்னா ரெட் லிஸ்ட் கண்ட்ரீஸ். ரெட் லிஸ்ட் கண்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா கோவிட் கேசஸ் ரொம்ப ஹையாக இருக்க கண்ட்ரீஸ், ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, ரொம்ப ஹையாக இருக்குது, கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் கவர்மெண்ட் நினைக்கிற லிமிட்டை வரவே அதிகமாக இருக்கிற கேசஸ் ஓட கண்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா ரெட் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ நம்ம எந்த கண்ட்ரியில் இருந்து வரோமோ அந்த கண்ட்ரி இந்த யூகே கவர்மெண்ட் டிஃபைன் பண்ண கேட்டகிரியில் க்ரீனில் இருக்கா, ஆம்பரில் இருக்கா, ரெட்டில் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஸோ எந்த கேட்டகிரியில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இங்கே ரூல்ஸ் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இப்போ எந்தெந்த கேட்டகிரிக்கு என்னென்ன ரூல்ஸ் டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். இப்போ நம்ம யூகேக்குள்ளே ட்ராவல் பண்ணி வரோம்னா எந்த கண்ட்ரிலேருந்து வரோங்கிறத லாஸ்ட் 10 டேஸில் நம்ம எந்த கண்ட்ரியில் ஸ்டே பண்ணியிருக்கோமோ அதை தான் எடுக்கிறாங்க. ஸோ அந்த கண்ட்ரி எந்த கேட்டகரியில் வருதுன்னு பார்ப்பாங்க. சப்போஸ் க்ரீன் லிஸ்ட்டில் வந்துச்சுன்னா
க்ரீன் லிஸ்ட் கண்ட்ரிலேருந்து நம்ம ட்ராவல் பண்ணியிருந்தா ஆல்ரெடி அங்கே ஒரு டெஸ்ட் எடுத்திருப்போம் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி, அது நெகட்டிவாக இருந்தால் மட்டும்தான் ட்ராவல் பண்ணியிருப்போம். இங்கே யூகேக்குள்ளே ரீச் ஆன உடனே, அதாவது ரீச் ஆன அந்த அன்னைக்கு இல்லைன்னா வித்தின் 2 டேஸில் ஒரு கோவிட் டெஸ்ட் எடுக்கணும். அது நெகட்டிவாக இருந்துச்சுன்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நம்ம எப்பவும் போல் வந்து நார்மலாக எப்படி வந்து வெளில போவோமோ, எந்த பர்பஸ்க்கு வந்தோமோ அதை ட்ராவல் பண்ணிக்கலாம். எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது, கண்ட்ரிக்குள்ளே போய்க்கலாம். பட் அது பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் சொல்கிற நார்ம்ஸ் படி அது குவாரண்டைன் பண்ணி அதுக்கப்புறம் தான் ட்ராவல் பண்ண முடியும். இது வந்து க்ரீன் லிஸ்ட் கண்ட்ரீஸ்லேருந்து வந்தான். செகண்டு பார்த்தீங்கன்னா ஆம்பர் லிஸ்ட் கண்ட்ரிலேருந்து ட்ராவல் பண்ணி வந்திருந்தோம்னா என்னன்னா ஹோம் குவாரண்டைன் பண்ணணும். அதாவது ரீச் ஆன அரைவல் டேட்டை பார்த்தீங்கன்னா டே 0 கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 10 டேஸ்க்கு நம்ம ஹோம் குவாரண்டைனில் இருக்கணும். நம்ம இங்கே எந்த அட்ரஸில் ஸ்டே பண்ண போகிறோங்கிறது ஆல்ரெடி நம்ம வந்து கொடுத்துடணும். அந்த அட்ரஸில் வந்து குவாரண்டைன்டாக வெளியில் எங்கேயும் போகாமல் நெக்ஸ்ட் 10 டேஸ்க்கு இருக்கணும். அது மட்டும் இல்லை, டே 2க்குள்ள, அதாவது அரைவ் ஆகிட்டு அந்த டேலேருந்து நெக்ஸ்ட் 2 டேஸ்க்குள்ளே ஒரு டெஸ்ட் எடுக்கணும். அந்த டெஸ்ட்டும் நெகட்டிவாக இருக்கணும். அதே மாதிரி இந்த 10 டேஸ் குவாரண்டைன் பீரியடில் ஆஃப்டர் 8 டேஸ்க்கு அப்புறம் 8, 9 இல்லை 10ல் இன்னொரு டெஸ்ட் எடுக்கணும். அதுவும் நெகட்டிவாக இருக்கணும். அப்போ தான் வந்து ஆஃப்டர் 10 டேஸ் வந்து நம்ம நார்மலாக வெளில போக முடியும். இல்லைன்னா பாசிட்டிவ்னு வந்துருச்சுன்னா கவர்மெண்ட் ரூல்ஸ் படி குவாரண்டைன்டாக இருக்கணும். திருப்பி நம்ம அனதர் 10 டேஸ். இதுதான் வந்து ஆம்பர் லிஸ்ட்லேருந்து ட்ராவல் பண்ணி வந்தான். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரெட் லிஸ்ட் கண்ட்ரீஸ்லேருந்து வரவங்களுக்கு வந்து என்ன ரூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா மெயினாக இங்கே வந்து ஹோட்டல் குவாரண்டைன் சொல்கிறாங்க. அதாவது நம்ம ட்ராவல் பண்ணி டிக்கெட் புக் பண்ணும்போதே வந்து நம்ம ஹோட்டலும் சேர்த்து புக் பண்ணிடணும். ஹோட்டல் வந்து இங்கே கவர்மெண்ட் டிஃபைன் பண்ணுற ஹோட்டலில் தான், அதாவது நம்ம வந்து இறங்குற வரைக்கும் எந்த ஹோட்டல்னு கூட தெரியாது. ஏர்போர்ட்லேருந்து கவர்மெண்ட்டே அரேஞ்ச் பண்ணி பிக்கப் பண்ணி கூப்பிட்டு போகும்போது தான் எந்த ஹோட்டலுக்கு போகிறோங்கிறதே தெரியும். ஸோ இந்த ஹோட்டல் குவாரண்டைனில் மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த ஹோட்டல் சார்ஜஸ் தான். ஹோட்டல் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அடல்ட்டுக்கு 1750 பவுண்ட்ஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம டிக்கெட் புக் பண்ணும்போதே வந்து இந்த ஹோட்டலுக்கும் சேர்த்து பேமெண்ட் பண்ணி புக் பண்ணிடணும். இதுவே வந்து ஒரு அடல்ட் ஒரு சில்ட்ரன் இருந்தாங்கன்னா அடல்ட்டுக்கு வந்து 1750 அண்ட் சில்ட்ரனுக்கு வந்து 325 சார்ஜ் பண்ணுறாங்க. சில்ட்ரன்ஸ் வந்து அப் டு 5 ஏஜ் வந்து அப் டு பிலோ 5, அதாவது அப் டு 4 வந்து எந்த சார்ஜஸும் கிடையாது, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு. பட் எப்படியும் வந்து அடல்ட்டுக்கு நம்ம பே பண்ணி ஆகணும். இதுவே வந்து 5 to 11 பார்த்தீங்கன்னா பர் சில்ட்ரன் வந்து 325 பவுண்ட்ஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அடல்ட்டுக்கு 1750 ப்ளஸ் ஒரு சில்ட்ரன் 325னா 2075 வருது. இதுவே 2 சில்ட்ரன் இருந்தாங்கன்னா 2400 வரும். இப்போ வந்து இந்த அமௌண்ட் வந்து பர் அடல்ட்டுக்கு வந்து 1715 போட்டிருக்காங்க. இதுவே வந்து நம்ம ஃபேமிலியாக வந்து 2 அடல்ட்ஸ் வந்திருக்கோம், ஒரே ரூமில் நாங்கள் ஸ்டே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே இன்டிமேட் பண்ணி புக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த காஸ்ட் வந்து கம்மியாகுது. ஸோ 2 அடல்ட்ஸ் ஒரே ரூமில் நம்ம தங்கிக்கிறோம் சேம் ஃபேமிலிங்கும் போது 2400 பவுண்ட்ஸ் வந்து நம்ம பே பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஹோட்டல் குவாரண்டைனில் நம்ம ரூம் புக் பண்ணுறதுக்கான சார்ஜஸ். மெயினாக பார்த்தீங்கன்னா பிலோ 18 ஏஜுக்கு இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு அடல்ட் அபோவ் 18 வந்து கூட கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் நம்ம புக் பண்ணவே முடியும். இந்த ஹோட்டல் குவாரண்டைனில் மெயினாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ராவல் பண்ணி இங்கே ரீச் ஆகிறோம்ல, ரீச் ஆன அந்த நாளில் இருந்து அது டே 0 கவுண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு 10 டேஸ், அதாவது 0 + 10 பார்த்தீங்கன்னா அப் டு 11 டேஸ் வரைக்கும் ஹோட்டல் குவாரண்டைனுக்கு நம்ம ஏர்போர்ட்லேருந்து பிக்கப் பண்ணி ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறது அண்ட் மீல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது எல்லாமே வந்து அந்த ஹோட்டல்லையே பார்த்துக்குவாங்க, கவர்மெண்ட்டே பார்த்துக்குவாங்க. அதுக்கான சார்ஜஸ் தான் இந்த நம்ம பே பண்ணுறோம் அமௌண்ட். இப்போ சப்போஸ் நமக்கு யூகேல வந்து ஃபேமிலிஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, நம்ம பார்க்க வரணும்னு நினச்சா சுத்தமாக பார்க்குறக்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. மேபி அவங்க கிட்ட நம்ம ஏதாவது திங்ஸ் வாங்குறோன்னா ரிசப்ஷனில் கொடுக்க சொல்லி வாங்கிக்கலாம். இல்லை நம்ம ஏதாவது திங்ஸ் கொடுக்குறோன்னா கூட ரிசப்ஷனில் கொடுக்க சொல்லி அவங்க வந்து கலெக்ட் பண்ணி போய்க்கலாம். அது மட்டும்தான் பண்ண முடியும். மேக்ஸிமம் நேரில் பார்க்க அலோவே பண்ண மாட்டாங்க. அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த ஹோட்டல் குவாரண்டைன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டே 2க்குள்ளே ஃபஸ்ட்டு டெஸ்ட் ஒரு எடுக்கணும், அரைவ் ஆகி வித்தின் 2 டேஸில். அதே மாதிரி ஆஃப்டர் 8 டேஸ் வந்து இன்னொரு டெஸ்ட் எடுக்கணும். ஆஃப்டர் 8 டேஸுங்கிறது 8, 9, 10 எந்த டேல வேணால் எடுக்கலாம். இந்த டெஸ்ட் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்கிற பட்சத்தில் ஆஃப்டர் 10 டேஸ் வந்து ஹோட்டல் குவாரண்டைன் முடிச்சு நம்ம திருப்பி ட்ராவல் பண்ணிக்கலாம். நம்ம எங்கே போகணுமோ இன்சைட் கண்ட்ரி ட்ராவல் பண்ணிக்கலாம். சப்போஸ் பாசிட்டிவாக வந்துச்சுன்னா சேம் வந்து அனதர் 10 டேஸ் வந்து குவாரண்டைன் பண்ணணும். ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் பாசிட்டிவாக இருக்கும்போது அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ பார்த்தீங்கன்னா க்ரீன் லிஸ்ட் கண்ட்ரீஸ்க்கு டெஸ்ட் மட்டும் எடுத்தால் போதும், ஒரே டெஸ்ட்டு போய்க்கலாம். ஆம்பர் லிஸ்ட் கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா ஹோம் குவாரண்டைன்
2 டெஸ்ட் எடுக்கணும். டே 2ல 1, ஆஃப்டர் டே 8ல 1. ஸோ இதுவே ரெட் லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஹோட்டல் குவாரண்டைன் மேண்டேட்ரி, அவங்களுக்கும் 2 டெஸ்ட்டு, அதாவது டே 2ல 1 அண்ட் டே 8ல அப்புறம் 1. ஸோ இதுதான் வந்து இங்கே யூகேல ரிட்டர்ன் டு யூகேன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஒரு கேள்வி இருக்கும், இதெல்லாம் எப்படி ட்ராக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு வந்து இந்த அதாவது இப்போ இருக்க சுச்சுவேஷனில் யூகேக்குள்ளே என்டர் ஆகணும்னாவே நம்ம வந்து பேசஞ்சர் லொக்கேட்டர் ஃபார்முன்னு சொல்லிட்டு நம்ம டிக்கெட் கூடவே வந்து நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிடணும். அதை வச்சு தான் நம்மளை ட்ராக் பண்ணுறாங்க. நம்ம வந்து கவர்மெண்ட் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. ஸோ நம்ம எந்த லிஸ்ட் ஆஃப் கேட்டகரி கண்ட்ரிலேருந்து வரோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கவர்மெண்ட் போட்ட ரூல்ஸை 100% ஃபாலோ பண்ணி ஆகணும். இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணல, அதாவது ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணல, இல்லை நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரெட் லிஸ்ட் கண்ட்ரிலேருந்து வரோம், ரெட் லிஸ்ட்லேருந்து வரும்போது நம்ம ஹோட்டல் புக் பண்ணணும், அவ்வளோ பே பண்ணி புக் பண்ணணும், அதாவது 1750 per adultன்னு சொன்னேன். ஸோ அது நம்ம ஊர் காஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1,75,000 rupees வரும். அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஆம்பர் லிஸ்ட்னு கொடுத்துருவோமே, ஹோம் குவாரண்டைன் இருந்துக்கலாம், நம்ம அங்கே போய் எங்கே ஸ்டே பண்ணுறோமோ அங்கே குவாரண்டைன் இருந்துக்கலாம்னு நினச்சி தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டோம்னா, இங்கே வந்து தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்தா கண்டிப்பாக கவர்மெண்ட் கண்டுபிடிச்சிருவாங்க. வந்து இங்கே அப்படி தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்து இங்கே ரீச் ஆகிட்டிங்கன்னா ஃபைன் வந்து இங்கே ரொம்ப ஹை பெனால்ட்டியாக இருக்கும். அதாவது 10,000 pounds வரைக்கும் ஃபைன் போடுறாங்க. அதாவது நம்ம ஊர் காசுக்கு பார்த்தீங்கன்னா அப் டு 10 lakhs வந்து ஃபைன் போடுவாங்க. அது மட்டும் இல்லை, கூடவே வந்து லீகலாக ஆக்ஷனும் எடுப்பாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி லீகல் ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து இந்த யூகே கண்ட்ரிக்குள்ளே இப்போ நம்ம ட்ராவல் பண்ணி வரணும்னா எந்த லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரீஸ்லேருந்து ட்ராவல் பண்ணுறோமோ கவர்மெண்ட் கொடுத்துருக்க நாம்ஸை 100% ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா கண்டிப்பாக பெனால்ட்டி அதிகமாக இருக்கும். இப்போ இந்த ரூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் ஆகும். அதாவது இந்த கண்ட்ரிக்குள்ளே யார் வந்தாலும் சரி, என்ன டைப் ஆஃப் விசா, ஒர்க் விசா ஆகட்டும், பிஸ்னஸ் விசா, ஸ்போர்ட்ஸ் விசா, இல்லை ட்ராவல் விசா, எந்த விசாவில் வந்தாலும் எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் ஆகும். ஒரு 1-2 எக்ஸப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ஹெச்எஸ் நர்சஸ் இல்லை டாக்டர்ஸ் வந்து வெளி நாட்டுக்கு போயிட்டு இங்கே ட்ராவல் பண்ணி வராங்கன்னா அவங்க வந்து அவங்களோட என்ஹெச்எஸ் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு குவாரண்டைன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும்தான். மற்றபடி காமன் பீப்புள் எல்லாத்துக்குமே வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே வந்து செல்லும். இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை என்ன லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரீஸில் இருந்து வரோம், நம்ம எந்த கண்ட்ரியிலேருந்து வரோம், அந்த கண்ட்ரி எந்த கேட்டகரியில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்டாக பார்க்கணுன்னா நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா www.gov.uk வெப்சைட்டில் COVID-19 செக்ஷனில் போயிட்டு ரிட்டர்ன் டு யூகேல பார்த்தீங்கன்னா எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. இல்லை லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரீஸும் இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஏதாவது டவுட் இருந்தால் அந்த வெப்சைட்டில் போயிட்டு அந்த இடத்துல பார்த்துக்கலாம். இந்த லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க ஃப்ரீக்வெண்ட்டாக. ஏன்னா இன்றைக்கி வந்து க்ரீன் லிஸ்ட்டில் இருக்க கண்ட்ரி நாளைக்கு ஆம்பர் லிஸ்ட்டு போகலாம், இன்றைக்கி ரெட் லிஸ்ட்டில் இருக்க கண்ட்ரி நாளைக்கு ஆம்பருக்கு வரலாம், இன்றைக்கி ஆம்பரில் இருக்கிறது திருப்பி ரெட்டுக்கு போகலாம். இந்த மாதிரி வைஸ் வர்சாவாக வந்து நம்பர் ஆஃப் கோவிட் கேசஸ், கோவிட் சிச்சுவேஷன் அந்த கண்ட்ரியில் எப்படி இருக்கோ அதை பொறுத்து இந்த லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரீஸில் வந்து கேட்டகரைஸ் பண்ணுறதுல மாறிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எப்போ ட்ராவல் பண்ணுறீங்க இல்லை எப்போ வந்து யூகே கண்ட்ரிக்குள்ளே அரைவ் ஆகிறீங்களோ அந்த டிக்கெட் புக் பண்ணுற டைமில் வந்து உங்கள் கண்ட்ரி என்ன கேட்டகரியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த வெப்சைட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் டு யூகே, ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இன் யூகே எப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன கவர்மெண்ட் நார்ம்ஸ் வச்சுருக்காங்க அதை இன் டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி கண்டினியூஸாக வீடியோஸ் பார்க்க எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். வணக்கம்.